வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி புரட்டாசி மாசத்தோட 2வது சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி நான் சொல்லக்கூடிய தண்ணீரை நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்டாலே போதும். நிச்சயமா தாறுமாறா பணம் சேர ஆரம்பிக்கும். 16 வகையான செல்வங்களும் உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கும். ஐஸ்வர்யம் பெருகும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட 2வது சனிக்கிழமை. பொதுவா இந்த புரட்டாசி மாசம்னாலே புண்ணியங்களை அள்ளித்தரக்கூடிய மாசம்னே சொல்லலாம். இந்த புரட்டாசி மாசம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது. அடுத்ததா நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமையும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதியும் சனிக்கிழமையோட சேர்ந்து இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். நாளைய நாள்ல உங்களால முடியும்னா பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்யுங்க. இது இன்னமுமே அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இப்படி புரட்டாசி மாசத்தோட 2வது சனிக்கிழமையில ஏகாதேசி சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் குறையறதுக்கும் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான, அதே சமயம் பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த பரிகாரத்தை மறக்காம நாளைய நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணீர் தேவைப்படும். கண்ணாடி டம்ளர், அப்படி இல்லைன்னா பித்தளை டம்ளர், செம்பு டம்ளர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டம்ளரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இது எதுவுமே இல்லைன்னா பிளாஸ்டிக் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க. இந்த டம்ளர் நிரம்ப நிரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும். குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்க வேண்டாம். அதாவது ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாது. நார்மலா இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. அதாவது கிணத்து தண்ணீர், ஆத்து தண்ணீர், குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர், அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல நார்மலா வரக்கூடிய போர் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மழை தண்ணீர் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்பவே பெஸ்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான 2 பொருட்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 1 மஞ்சள் தூள். அதாவது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும். அடுத்ததா பச்சை கற்பூரம். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, தங்க நகைகள் மேலும் மேலும் வாங்குறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல வருமானம், அதாவது லாபம் கிடைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க வீட்டுல தன தானியங்கள் நிறைஞ்சு இருக்கணும், 16 வகையான செல்வங்களும் சேரணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
இப்போ இந்த பரிகாரத்துக்கு நாம ஒரு தண்ணீரை ரெடி பண்ண போறோம். இந்த தண்ணீர் ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இப்படி ஊறி இருக்கக்கூடிய தண்ணீரை தான் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள நம்ம வீடு ஃபுல்லா நாம தெளிக்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்பவே இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஊறினா கூட நல்லதுதான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையிலேயே இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. முதல்ல நீங்க குளிச்சுட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். மத்தவங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்யுங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்க வீட்டுல 16 வகையான செல்வங்களும் சேரணும், ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க கூப்பிடுங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இந்த தண்ணீர்ல ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளோட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க விரலால நுணுக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதை நீங்க எழுதிக்கோங்க. முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு உள்ள 1176ங்கிற பெருமாளோட ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர், மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுல இப்ப நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய டம்ளரை வச்சிருங்க. ஒரே 1 நிமிஷம் இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை உங்க கண்களால நீங்க பார்த்துக்கிட்டே மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அந்த தண்ணீர்ல வாசம் செய்யற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் அந்த தண்ணீர்ல எழுந்தருள சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த தண்ணீரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. இந்த தண்ணீரை நீங்க மூடி போட்டு மூடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் இந்த தண்ணீர் ஊறினதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க வீட்டுல தெளிச்சு விடுங்க. முதல்ல உங்க வீட்டோட நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. மறக்காம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள்ல கூட இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. இப்படி இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிக்கும் போது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டுக்குள்ள வர்றதாவும் உங்க வீட்டுக்குள்ள நிரந்தர வாசம் செய்யறதாவும் உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளால உங்க வீட்டுல 16 வகையான செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும், ஐஸ்வர்யம் பெருகணும், தன தானியங்கள் சேரணும்னு சொல்லி இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க. மிச்சம் ஏதாவது தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல துளசி செடி இருந்ததுன்னா அதுக்கு இந்த தண்ணீரை ஊத்தி விடுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது செடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த தண்ணீரை ஊத்தி விடலாம். இதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.